இப்போ ஸ்னேகா மேம் அவங்களோட சிஸ்டர் அப்படின்ற ஒரு இது இல்லாம விமன் ஆண்டர்பிரினரா நீங்க என்னலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க மேம் இந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க வரும்போது? எல்லாருமே ஃபேஸ் பண்ற மாரி நெறைய விஷயங்கள் இருக்கும். யூசுவலா ஒரு விமனா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க பண்ற பிசினஸ் வந்து அவங்க எந்த இதுல வேணா இருக்கட்டும், எந்த கேட்டகரில இருக்கிறவங்களா இருந்தாலும் கண்டிப்பா கஷ்டம் பார்க்காம வந்திருக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேடீஸ் பண்றாங்கன்னாலே வந்து அங்க வேற மாதிரி ஒரு விஷயங்களும் இருக்கும். எப்படின்னா, அவங்க லேடி தானே அப்படின்ற வொர்க் பண்றவங்க நான் பண்ற சில இது இருக்கும். ஒரு மென் அந்த இடத்துல வந்து ஒரு இதா நிக்கும்போது, பாஸா நிக்கும்போது விஷயம் வேற மாரி இருக்கும். லேடீஸ் பாஸா நிக்கும்போது விஷயம் வேற மாரி இருக்கும். ஆனா, இப்போ அது மாறிடுச்சு. இப்போ எல்லாருமே வந்து ஈக்குவல் ஆயிட்டோம். ஈக்குவலா பண்றாங்க. பட் ஸ்டார்ட்டிங்ல எஸ் அஃப்கோர்ஸ் நெறைய நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இட் வாஸ் நாட் அட் ஆல் ஈஸி ஜர்னி பிகாஸ் நான் 15, 16 இயர்ஸா இதுல வந்து சஸ்டெய்னபிளா இருக்கேன்னா, இட் வாஸ் நாட் அட் ஆல் ஈஸி ஃபார் மீ. வொர்க்கர்ஸ் ஆகட்டும், திடீர்னு வருவாங்க ஸ்டாஃப்ஸ். ஸ்டார்ட்டிங்லலாம் ஒரு ஆள் வச்சு தான் ஒரு மாஸ்டர், ஒரு டெய்லர், ஒரே ஒரு எம்ப்ராய்டரி ஆள் வச்சு தான் ஆரம்பிச்சேன். ஒரு சின்ன ஓகே. ரூம்க்குள்ள. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது ஒரு பெரிய வெட்டிங் ஆர்டர் வாங்கி நெக்ஸ்ட் டே வந்து வரமாட்டாங்க. வராம போயிருந்த டைம் இருக்கு. அதுக்கப்புறம் வெளிய இருந்த ஆளுங்கள ஹையர் பண்ணி, அப்படி பண்ண டைம் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆ கல்கட்டால இருந்து, நார்த்ல இருந்து ஆளுங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இட் இஸ் மோர் ஈசியர் ஃபார் ஓகே. இப்போ ஆரம்பிக்கிற இந்த ஃபீல்ட்ல வந்து அ இந்த டிசைனிங் இத ஆரம்பிக்கிறவங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஈஸியா ஆயிடுச்சு.